நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், நம்முடைய திறமை, நம்முடைய பலன், நம்முடைய உழைப்பு தான் நம்ம இப்படி இருக்கிறோம். இல்லவே இல்லை பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களை பலப்படுத்தியிருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு திறமை கொடுத்திருக்கிறார். உங்களை ஓட வைக்கிறது, உங்களை படிக்க வைக்கிறது, உங்களை பார்க்க வைக்கிறது எல்லாமே ஆண்டவர் தான். அல்லேலூயா. அவர் இல்லாமல் என்னுடைய இருதயத்தில் எதுவுமே இயங்காது. அவர் இருக்கிறதுனால தான் எல்லாம் இயங்குது, எல்லாம் வாய்க்குது. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஆதியாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்ளும்போது 26ஆம் அதிகாரம் 12லிருந்து 22 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, ஈசாக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். எத்தனை பேருக்கு ஈசாக்கு தெரியும்? தெரியுமா? ஈசாக்கு தெரியுமா? யாரு? என் பையன் பேர் தான் பேர் ஈசாக்குன்றீங்களா? ஈசாக்கு யார் தெரியுங்களா? ஆபிரகாமுடைய பிள்ளை. அவர் என்ன பண்ணுறாரு? போய் துறவு தோன்றாருங்க. ஒரு துறவு தோண்டும் பொழுது அவன் செய்கிற காரியம் வாய்க்குது. இவங்க துறவு தோண்டி தோண்டி பார்த்தாங்க, தண்ணி வரல. ஆனால் ஈசாக்கு போய் துறவு தோண்டும் பொழுது